நான் தான் உங்க கிளாடிஸ் அக்கா. நம்ம இந்த இடத்துல நிறைய கதை பார்க்க போறோம். நான் உங்களுக்கு நிறைய கதை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கதை மாத்திரம் இல்ல, உங்களுக்கு நான் நிறைய கிராஃப்ட்ல மேஜிக், அந்த கதை ரிலேட்டடா ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். சீக்ரெட் நீங்க உங்க வீட்ல அதை நீங்க பண்ணுங்க. உங்க மம்மி டாடி அங்கிள் ஆன்டி எல்லாருக்கும் நீங்க அதை போய் கத்துக்கிட்டு நீங்க ஸ்டோரி சொல்ல போறீங்க. ஓகேவா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, என்ன கதை சொல்லலாம்? ஒரு ஊர்ல எப்ப பார்த்தாலும் அது சொல்ல போரா இருக்குல்ல, நான் ஒரு சவுண்ட் சொல்றேன். அது என்ன சவுண்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்க முடியலையா? சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பயங்கரமா மழை பெஞ்சிச்சுன்னா, மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சத்தம் கேட்கும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அது ஃப்ராக். இன்னைக்கு ஒரு ஃப்ராக் பத்தி தான் நம்ம கதை பார்க்க போறோம். ஓகே, கதைனா ஒரு பேர் இருக்கணும்ல. ஃப்ராகுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பிங்கி, சிண்டு, சரி பிங்கினே வச்சுக்குவோம். அந்த பிங்கின்னு ஒரு ஃப்ராக் இருந்துச்சு. ஃப்ராகோட ராஜா என்ன பண்ணாரு? ரொம்ப போர் அடிக்குது, நம்ம இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி ராஜா டிசைட் பண்ணாரு. உடனே கூட இருக்கவங்களா, ராஜா ராஜா பண்ணலாம் ராஜா, ரொம்ப போர் அடிக்குது ராஜா, பண்ணலாம் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. காம்படிஷன் டே வந்தது. எல்லாரும் காம்படிஷன் பண்ணாங்க. ஆமா, என்ன காம்படிஷன் சொல்லவே இல்லையே. அது என்ன காம்படிஷன்னா, ஒரு பெரிய ஒரு கோபுரம் மாதிரி வச்சுட்டாங்க. அந்த கோபுரத்துக்கு மேல ஒரு பிளாக் இருக்கும். இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அது மேல ஏறி 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 யாரு கடைசியில போய் அந்த ஃபிளாகை எடுக்கிறாங்க, அந்த பிளாகை எடுக்கிறாங்கன்றது காம்படிஷன். ஆனா அதுல நடுவுல நிறைய சிக்கல்லாம் இருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒரு இடத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் மேல போனா நிறைய கல் எல்லாம் அப்படியே சொருகி வச்சிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் மேல போனா கிளாஸ் பீசஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ அது மேல போறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்கா அந்த ராஜா ரெடி பண்ணாரு. எல்லா ஃப்ராகும் ரெடி ஆயிட்டாங்க. யாரெல்லாம் பேர் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் பேர் கொடுத்துட்டாங்க. பிங்கியும் பேர் கொடுத்தா. பிங்கி உடனே சொன்னா, ஏய் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்கடா, எனக்கு போர் அடிக்குதுடா, நான் மட்டும் தனியா போனா, நீங்களும் வந்து பேர் கொடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பேர் கொடுக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் பேர் கொடுத்துட்டாங்க. இப்ப பேர் கூப்பிட்டாங்க. பிங்கி எங்க இருந்தாலும் இங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே எல்லாரும் ஸ்டேஜுக்கு போனாங்க. ஸ்டேஜுக்கு போகணும்னா மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மேல ஏற 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 அந்த எண்ணெய் கிட்ட போகும்போது கீழே ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. அவன் எண்ணெய் கிட்ட போறான், அவன் கால் வழுக்க போது பாரு அப்படின்னு சொன்னாங்க. இவன், ஐயோ ஆமா என்ன இருக்கு, என் கால் வழுக்கிடுமோ அப்படின்னு நினைச்சு காலை வச்சான். எப்படி வழுக்குனா, வழுக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் மேல போனாங்க. கீழே இன்னொருத்தவங்க, ஐயோ கிளாஸ் பீஸ் இருக்கு, அவன் எப்படி கால் வைப்பான் அப்படின்னு இன்னொரு ஃப்ராக சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கீழே சொல்றத கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஃப்ராகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்ததுக்கு மேல போக முடியாம கீழே விழுந்துருச்சு. கடைசியில அந்த பிளாக ஒரு ஃப்ராக் எடுத்தது. யார் எடுத்தா தெரியுமா? அஃப்கோர்ஸ் ஹீரோ தானே எடுப்பாங்க. யார் நம்ம கதையில ஹீரோ? பிங்கி தான் அந்த பிளாக் எடுத்தாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ராஜா கூப்பிட்டாரு, பிங்கி இங்க வா. எல்லாருமே கீழே சவுண்ட் கேட்டு விழுந்துட்டாங்க. நீ மட்டும் எப்படி கரெக்டா எடுத்த அப்படின்னு சொன்னாங்க. பிங்கி சொன்னா, உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன், நான் காதுல பஞ்சு வச்சுக்கிட்டேன் ராஜா, அதனால கீழே சொல்றது எனக்கு எதுவுமே காதுல கேட்கல. என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், அந்த பிளாக். அதை எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டேன் ராஜா, அதனால கீழே சொன்னது எனக்கு எதுவுமே கேட்கல அப்படி சொன்னாங்க. குட்டி பாப்பா, குட்டி தம்பி, சின்ன குட்டி பிள்ளைகளா, நம்ம கூட லைஃப்ல இவங்க சொல்றது அவங்க சொல்றது நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுக்கணும். அப்பதான் நம்ம நல்ல பிள்ளைகளை மாத்திக்க முடியும். ஆனா
ரொம்ப உன்னால முடியாது, நீ இதெல்லாம் செய்ய மாட்ட அப்படின்னு சொல்ற விஷயங்களை நம்மளும் பிங்கி மாதிரி என்ன பண்ணிக்கணும், காது முடிக்கணும். நல்ல விஷயங்களை மாத்திரம் கேட்டா நம்மளுடைய கோல் என்னவோ அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போகாதீங்க, எங்க போறீங்க? கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கதையை நீங்க வீட்டுல சொல்ல போறீங்களா? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் இருக்கா? இப்போ இந்த பேப்பர் கப்ல நம்ம வாய் வரைஞ்சிக்கலாம். வாய் வரைகிறது ரொம்ப ஈஸி தானே. ஜஸ்ட் இப்படி ஒரு ஆர்ட் போட்டு நம்ம போட போறோம். அடுத்தது கண்ணு போட்டுக்கலாம். கண்ணு ஒரு 2 கோழி முட்டை போட்டா கண்ணு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மூக்கு, அப்புறம் சைட்ல ஃப்ராக், மோஸ்ட்லி கிரீன் கலர் தானே, கிரீன் கலர். இந்த மாதிரி கொடுத்துட்டா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க பண்ணி மம்மி மம்மி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படி சொல்லி நீங்க இந்த ஸ்டோரி சொல்ல போறீங்க. நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? திருப்பியும் இந்த மாதிரி வேற ஸ்டோரியோட நான் உங்களை பாக்குறேன். பாய்.